Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பீட்ரூட் ஃபேஸ் பேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு குட்டி சைஸ் பீட்ரூட் எடுத்து துருவி வச்சிருக்கேன். துருவி ஜூஸ் தனியாவும் பீட்ரூட் தனியாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க மிக்ஸில கூட போட்டு வச்சுக்கோங்க. மிக்ஸில போட்டு ஜூஸ் தனியாவும் இந்த பீட்ரூட் தனியாவும் வடிகட்டியை யூஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பீட்ரூட்டை, அதை எடுத்து நான் ஸ்கின் ஃபுல்லாக மசாஜ் பண்ண போகிறேன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பிங்க் க்ளோ கொடுக்கும். இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் போடுறதுனால நம்ம ஸ்கின் பிரகாசமாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ்லாம் குறையும். இந்த பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும்ல, இந்த மூக்கு பக்கத்தில் லிப்ஸ் பக்கத்தில் நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அது குறையும். பிம்பிள்ஸ் போனால் அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் குறையும். பீட்ரூட் யூஸ் பண்ண இந்த பீட்ரூட் பேக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்க. வீக்லி ஒன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். இந்த பேக் போட்டுகிட்டே இருக்க நம்ம ஸ்கின் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஸ்கின் இவ்வளோ சாஃப்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மசாஜ் கொடுக்கறதுனால மெயினாக உங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸ் எப்போயுமே நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் எல்லாமே க்ளோயிங்காக தெரியணும் அப்படின்னா பேசிக்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன் வேணும். ஸோ அதனால தான் அதுலேயும் இந்த பீட்ரூட் வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம இதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே நீங்கள் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது, அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். நான் இதோடு சேர்ந்து இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா பால். அதில் பால் ஆடையோடு இருந்தால் இன்னும் ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். கூடவே இன்னும் கொஞ்சம் கடலை மாவு எனக்கு தேவைப்பட்டது. அந்த கிளிப் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க இல்லையா, அந்த லெவல் இருக்கணும். இப்போ நம்ம ஃபேஸில் மசாஜ் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபேஸில் காஞ்சிருக்கும். அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வைப் பண்ணிவிட்டு அந்த பேக் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்கிட்ட ப்ரஷ் எதுவுமே இல்லாததுனால நான் கையிலேயே அப்ளை பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃபேஷியல் ப்ரஷஸ் இருந்தால் நீங்கள் அதில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா திக்காக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எப்போயுமே எந்த ஒரு பேக்குமே நீங்கள் திக்காக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்னிங்காக ஹோல்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கம்லாம் சொல்லுவோம் இல்லையா, கண்ணுக்கு கீழே சுருக்கம் வரும் ஒரு சில பேருக்கு, இந்த நெத்திலெல்லாம் சுருக்கம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமே வராமல் இருக்கும். முக்கியமாக இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை ஒரு ஈவன் டோனாக கொண்டு வரும். இந்த சன்லலாம் நம்ம ஸ்கின் டேன் ஆகிருக்கும், சன் டேமேஜஸ்லாம் நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் ஸ்கின் ஈவன் ஆகும். இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.